கட்டுனா இவ்வளத்தான் கட்டுவேன்னு எங்க அண்ணன் ஒத்த கால்ல நிக்கிற அளவுக்கு அப்படி என்னத்த கண்டு மயங்கனானோ தெரியல. சரிதான், ஏதோ கொஞ்சம் லட்சணமா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இல்ல சினிமாக்காரிய மாதிரி ரோஸ் பவுடர் அது இதுன்னு போட்டுதான் தோல் வெளிப்பா இருக்குமோன்னு நினைச்சேன். உண்மையான இருந்தேன். பரவாயில்ல பரவாயில்ல. பதறாதிய, சொந்த முடியா இல்ல சௌரி முடியான்னு பார்த்தேன். உண்மையான முடிதேன். நாளை பின்ன எங்க அண்ணன் ஏமாந்து போய் நிக்க கூடாதுல்ல, அதுக்கு தான் இழுத்தேன். ஆமா, நீங்க யாரு? நான் சக்தியோட ஃப்ரெண்டு. ஓ, இந்த அம்மாவோட ஃப்ரெண்டா? சரி சரி. உங்களுக்கு சிவபதி குடும்பத்தை பத்தி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க அப்பா எவ்வளவு பெரிய பெரும்புள்ளி தெரியுமா? எங்க செல்வாக்கு என்ன, எத்தனை பேர் எங்க கூட சம்பந்தம் வச்சுக்க வரிசையில நின்னாக தெரியுமா? எங்க அண்ணா ஆசைப்பட்டதுனாலதான் இந்த அம்மாவுக்கு இந்த பவுஸ் எல்லாம். பட்டி காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி வாயை பொழுது நிக்காதிய. சட்டு புட்டுன்னு புடவையை கட்டிட்டு வெளியே வாங்க. எம்பிட்டு பெரிய சம்பந்தக்காரங்க நாங்க. புடவை கட்ட தெரியுமா தெரியாதா? வேணும்னா கட்டி விடவா? இல்ல இல்ல தெரியும். ஏன் அம்மையார் பதில் சொல்ல மாட்டாங்களா? வாய திறந்தா முத்து கீழே கொட்டிடுமோ? இப்பவே சொல்லிக்கிறேன், ஏதோ நாங்களா தேடி வந்தோன்னு எங்களை ஏப்ப சாப்பியா நினைச்சிடக்கூடாது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு நாத்தனாரு, மீனாள். என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கணும், இல்ல கோளாராய் போடும் சொல்லிப்புட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். ரொம்பத்தான். கௌரி வா.